வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். தஞ்சை மாவட்ட மூத்த குடிமக்கள் பேரவை மாதாந்திர கூட்டம் தஞ்சாவூர் பெசன்ட் அரங்கில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். தஞ்சாவூர் MC சாலை கனகசபை நகரில் இயங்கி வரும் தஞ்சை மாவட்ட மூத்த குடிமக்கள் பேரவை மாதாந்திர கூட்டம் பெசன்ட் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பேரவை தலைவர் S. பழனிவேல் தலைமையேற்றார். பேரவை அமைப்பு செயலாளர் குருநாதன் வரவேற்புரையாற்றினார். பேரவை பொதுச் செயலாளர் மரு சேதுராமன் அறிக்கை வாசித்தார். பொருளாளர் சுப்பிரமணியன் வரவு செலவு கணக்கு குறித்து அறிக்கை சமர்ப்பித்தார். தஞ்சை மாவட்ட மூத்த குடிமக்கள் பேரவை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் சிறப்புரையாற்றினார். பேரவை உறுப்பினர்கள் மூத்த குடிமக்கள் திரளாக கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா. மதிவதனன். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் இன்றைய தமிழகத்து முதல்வர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அடிப்படையில் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் போற்றுகின்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வைத்துதான் இந்த திரையுலகத்திற்கு வந்தார்கள். திரையுலகத்திலே தனக்கான ஒரு இடம் கிடைத்தவுடன், வருவாய் கிடைத்தவுடன் முதல்ல அவர் சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் எங்களை போன்ற அவரை பின்தொடர்கின்ற தளபதியாக நாங்கள் போற்றுகின்ற தோழர்களாக தொண்டர்களாக இருந்து நாங்கள் எல்லாம் இந்த சமூக பணிகளிலே ஈடுபடுவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஒளியாகவும் திகழ்ந்தார்கள். கடந்த 25 ஆண்டுகளில் தஞ்சையை சுற்றி குறிப்பாக எனக்கு தஞ்சையில் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பை வழங்கி அரசியல் காரணங்களால் எங்களுக்கு முன்னாலே பயணித்தவர்கள் எல்லாம் எங்களை கற்குறிகள் என்று சொல்லும் போது கூட எங்கள் தலைவர் சொன்னதை போல நாங்கள் மற்றவர்களுக்கு ஆச்சரியக்குறிகளாகத்தான் பல்வேறு நலத்திட்டங்களை சமூக பணிகளை இந்த தஞ்சையிலே மாத்திரமல்ல தமிழகம் முழுமைக்கும் நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த செயல்பாடுகளில் பயனடைந்தவர்கள் எங்கு சென்றாலும் எங்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே அதிகாரமற்ற பொறுப்புகளிலே இருந்து ஆற்றிய பணிகளுக்கு வழங்கப்பட்ட பதவியாக இதை நினைக்காமல் இதுவரையில் ஆற்றிய பணிகளை மேலும் சிறப்பாக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வழங்கி இருக்கின்ற ஒரு பொறுப்பாக இந்த தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்பை நான் ஏற்று நான் 4ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றேன். சரியாக 9ஆம் தேதி முதல்வராக அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதன் பிறகு ஏறக்குறைய 10ஆம் தேதி மே அன்றிலிருந்து இந்த 10 வரை நான் தொடர்ந்து இந்த மக்கள் பிரச்சனைகளோடு மக்களுக்கு இருக்கின்ற சிறு சிறு விஷயங்களுக்கு கூட களத்திற்கு சென்று அதனுடைய தன்மைகள் குறித்து, வீரியம் குறித்து, அதற்கான தீர்வு குறித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதை நான் ஏன் இங்கே பதிவிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே வந்தது கூட அதை போன்ற ஒரு காரணத்தால் தான் லேட் ஆனிச்சு. இன்றைய தினம் மருத்துவக் கல்லூரி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள், குப்பை மேடுகள், அதில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், அதை போல கல்லூரிகளிலே மாணவர் சேர்க்கை நிகழ்ச்சிகள், இவற்றில் எல்லாம் கலந்து கொண்டுதான் இந்த காலதாமதமாக வந்தேன். இந்த கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பதவி என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு செயலாற்றுவதற்கு, உதவுவதற்கு, ஒரு ஊன்றுகோலாக இருப்பதற்கு கிடைத்த வாய்ப்பாக எண்ணி என்னாலும் பயணம் செய்வேன் என்கிற உறுதியினை தந்து இந்த சிறந்த மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி வாழ்த்துக்களை வழங்கி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த இதயமார்ந்த நன்றியை எனது சார்பிலும், நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும், எனது குடும்பத்தின் சார்பிலும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கம் இங்கே வந்த உடனே அண்ணன் என்னிடத்திலே கோரிக்கைகள் கொண்ட இதை கொடுத்தாங்க. எப்போதுமே அரசு பொறுப்புல இருந்தாலும் அதிகார பொறுப்புல இருந்தாலும் கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல மக்களும் அதை நிறைவேற்றுகின்ற இடத்துல அதிகார மையமும் இருப்பார்கள். ஆனால் ஒன்றே ஒரு வித்தியாசம், நிலை மாறி இருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு காலத்தில் ஆட்சியாளர்களை தேடி சென்று கோரிக்கை மனுக்கள் கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது.
ஆனா கோரிக்கை மனுக்கள் கொடுக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் தேடி வந்து அந்த கோரிக்கைகளை பெற்று நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு முதலமைச்சரும் அவர்கள் வழித்தோன்றல்களாகவும் நாங்கள் இருப்போம் என்கிற உறுதியை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.